உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுடைய நீங்காத ஆசையில் ஒன்றுதான் நான் இப்போது உங்களுக்கு கூறப்போகும் விடயம். அது என்ன என்று கேட்டால், பணக்காரர்களாக நாம ஆகுவது எப்படி என்ற ஒரு கேள்வி நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கின்றது. காலையிலிருந்து இரவு வரைக்கும் மிக கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் உங்களுக்கு இன்னும் கோடீஸ்வரர்களாக அல்லது லட்சாதிபதிகளாக மாறுவது கனவுகளாக கரைந்து செல்கின்றது. சரி, நாமத்தான் லட்சாதிபதிகளாக கோடீஸ்வரர்களாக ஆகவில்லை, நம்மட பிள்ளைகள் நம்மட சந்ததி கோடீஸ்வரர்களாகவும் லட்சாதிபதிகளாகவும் மாற்றிவிட வேண்டும் என்று நீங்க சிந்திப்பீங்க என்று சொன்னா இந்த காணொலியை முழுமையா கேளுங்க. சகோதரர்களே, உங்களது பிள்ளைகள் உங்கள் வீட்டில் ஓய்வாய்க்கிற நேரத்தில் டிவியை போட்டு பார்ப்பாங்க, அல்லது உங்களோட கையடக்க தொலைபேசி எடுப்பாங்க, அல்லது லேப்டாப்பை ஓன் பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் செய்கிற நேரத்தில் நீங்கள் சொல்லுவீங்க, ஃபோனை எடுக்காத, டிவியை போடாத, லேப்டாப்பை ஓன் பண்ணாத அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. சரி, அப்படி சொன்னால் பிள்ளைகள் அடுத்தது என்ன தான் செய்யும் அப்படிங்கிற கேள்வி இலங்கை, இந்தியா மாதிரி நாடுகளில் வாழ்கிற மனிதர்களிடம் இருக்குது. ஆனால் ஜப்பானை பொறுத்தவரையில் அப்படி ஒரு கேள்வியே இல்லை. பிள்ளைகள் படுப்பாங்க, அடுத்தது படிப்பாங்க, அதுக்கு அடுத்தது பணத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபடுவாங்க. பொதுவாக நம்மளோட பிள்ளைகளுக்கு நாம என்ன செய்வோம்? தாய் காசியை கொடுத்தா அப்பா சொல்லுவாரு, காசியை கொடுத்து பழக்காத, பிள்ளை கெட்டு போயிடுவான். அல்லது அப்பா காசி கொடுத்தா அம்மா சொல்லுவா அதே வார்த்தையை, காசு பணத்தை காட்டி பிள்ளையை வளர்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை பரவலாக நமது சமூகத்தில் பயன்படுத்தப்பட்டு வருவது. ஆனால் இவற்றுக்கெல்லாம் முற்று முழுதாக மாறுபட்ட சிந்தனை உடையவர்கள் தான் இந்த ஜப்பானியர்கள். இந்த மாறுபட்ட சிந்தனையால் இன்று ஜப்பானில் வளரும் ஒவ்வொரு குழந்தைகளும் ஊழியப்படை என்ற ஒரு 16-17 வயது அடையும் போது சிறந்த முதலீடு முதல் பணம் உள்ள ஒரு குழந்தையாக உருவெடுக்கின்றது. படித்து முடித்ததுடன் பணத்தை முதலீடு செய்து ஒரு தொழிலை ஆரம்பிப்பதற்கான சக்தி பெற்றவனாக அந்த குழந்தை வளர்ந்து வருகிறது. நீங்க சொல்லுவீங்க, அவங்களுக்கு அரசாங்கம் கொடுக்குதாக்கும் அல்லது அப்பா அம்மாட சொத்து ஈக்குதாக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அப்படியே இல்லை சகோதரர்களே, அங்க அரசாங்கம் யாருக்கும் திறந்து பணத்தை கொடுக்கறதும் இல்லை. அப்பா அம்மாக்கள்லாம் அங்கு எல்லோரும் கோடீஸ்வரர்களாக இருந்ததும் கிடையாது. அங்கு அவரவர் உழைத்து முன்னால வந்ததால் தான் அந்த ஜப்பான் என்கிற நாடு இன்று உலகத்தில் பேசப்படக்கூடிய ஒரு நாடாக மாறியது. அதாவது ஒவ்வொரு தனி மனிதனது உயர்ச்சி அந்த நாட்டை உயர்த்தி உள்ளது. சரி, இந்த அளவு இந்த குழந்தை உயர்ந்து ஒரு எந்த உதவியும் இல்லாமல் எப்படி இந்த பிள்ளைகள் இந்த கோலை அடைஞ்சாங்க, இந்த வெற்றி அடைஞ்சாங்க அப்படிங்கிற நீங்க யோசிப்பீங்க. சரி, இதற்காக அதாவது இந்த பிள்ளைகள் இந்த மிகப்பெரிய ஒவ்வொரு மனிதனுடைய கனவை அடைவதற்காக ஒவ்வொரு குடும்பமும் அதாவது தாயும் தகப்பனும் தங்களது பிள்ளைகளுக்கு 5 மந்திரங்களை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அதனால் அந்த மந்திரத்தை கற்ற அந்த ஒவ்வொரு பிள்ளையும் லட்சாதிபதிகளாக கோடீஸ்வரர்களாக மாறி வருவதை காணக்கூடியதாக உள்ளது. இந்த மந்திரத்தை நாங்களும் எமது பிள்ளைகளுக்கு பயன்படுத்தாமையினால் தான் பிள்ளைகள் படித்து பட்டம் பெற்று கூட, ஏன் நல்லதொரு தொழிலை அடைந்து கூட கடனாளிகளாகவும் பற்றாக்குறையாகவும் வாழ்ந்து வருகின்றார்கள். சரி, இந்த வகையிலே இந்த ஜப்பானியர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் அந்த 5 மந்திரங்கள் என்னவென்று சொல்கின்றேன். நீங்கள் முழுமையாக அந்த காணொலியை கேளுங்கள். இந்த விஷயங்களை கேட்கும் போது உங்களுக்கே தோன்றும், ஏன் எங்களுக்கு யாரும் அன்று சொல்லித்தரவில்லை என்று நீங்களே கவலைப்படுவீங்க. சிறுபராய முதல் தங்களுடைய ஜப்பானிய குழந்தைகளுக்கு 5 முக்கியமான திட்டங்களை, அதாவது மந்திரம் என்று சொல்லலாம், அதனை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அதாவது பெற்றோர்களுக்கு அறிய கொடுத்து கற்றுக் கொடுத்து அதனை பிள்ளைகளிடம் அப்ளை செய்யும்படி பிரயோகப்படுத்தும்படி அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதற்கு அமைய ஜப்பானின் ஒவ்வொரு கூரைகளுக்கும் உள்ளே உள்ள ஒவ்வொரு குடும்ப பிள்ளைகளும் குழந்தைகளும் இந்த 5 மந்திரங்களை கொண்டே வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுல ஜப்பானுடைய முதலாவது மந்திரம் ஒகோசுகாய் என்கிற ஒரு மந்திரம். ஒகோசுகாய் என்பது என்ன தெரியுமா? பணத்தை எவ்வாறு நிர்வாகிப்பது சம்பந்தமாக சிறு பிள்ளைகளுக்கான ஒரு பாடம் என்று சொல்வதை விட நெச்சுரலான ஒரு பயிற்சி என்று சொல்லலாம். என்னப்பா, சின்ன பிள்ளைகளுக்கு பணம் சம்பந்தமா சொல்ல போறாங்களா? பிள்ளைகள்கிட்ட கையில பணம் கொடுத்தாவே பிள்ளைகள் கெட்டு போய்த்துவான்பா அப்படின்னு நீங்க சொல்றது புரியுது. ஆனா இது அப்படி அல்ல. ஒகோசுகாய் ஜப்பான் நாட்டு ஒரு பெற்றோர் ஒவ்வொரு தங்களது சுமார் 5-6 வயது குழந்தைகளுக்கு, அதாவது பாடசாலைக்கு செல்ல ஆரம்பிக்கும் முதல் பருவத்தில் குறிப்பிட்ட
குறிப்பிட்டதொரு பணத்தொகையை கையில் கொடுப்பார்கள். அது ஒரு சிறியதொரு பணத்தொகையாக இருக்கும். அந்த பணத்தொகை ஒரு வாரம் அல்லது 2 வாரங்களுக்கு உட்பட்ட காலத்தில் அந்த பிள்ளை தாய் தகப்பனிடம் கேட்காமல் அதனை பயன்படுத்தி தனது தேவையை ஓரளவு நிவர்த்தி செய்யக்கூடிய அளவான பணம் கையில் கொடுக்கப்படும். இதை கேட்கும் போது நமக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன பிள்ளையோட கையில இப்படி பணத்தை கொடுத்தா அவன் எப்படிப்பா செலவழிப்பான் அப்படின்னு உங்களுக்கு சிந்தனை வரும். தொடர்ந்து முழுமையாக கேளுங்கள். இவ்வாறு ஒவ்வொரு வாரமும் அல்லது 2 வாரத்துக்கு ஒரு முறை ஒரு பணத்தொகையை கொடுத்து பிள்ளையிடம் சொல்வார்கள், நீ பாடசாலையில் உனக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை இதனை கொண்டு பூர்த்தி செய்யலாம். மேலும் வீட்டில் உள்ள உனக்கு தேவையான சில விஷயங்களையும் இந்த பணத்தை கொண்டு நீ பூர்த்தி செய்யலாம். ஆனால் எந்த காரணம் கொண்டும் இந்த பணத்தொகைக்குரிய காலம், உதாரணத்துக்கு 7 நாள் என்று எடுத்துக்கொள்வோமே, இந்த 7 நாளுக்குள்ளால இந்த பணத்தை நீ விரயம் செய்து விட்டால் அல்லது செலவழித்து விட்டால் அதற்கு பதிலாக பெற்றோர்களாகிய நாங்கள் உனக்கு பணம் தரப்போவதில்லை. இவற்றை கொண்டு நீ பாடசாலை சிற்றுண்டி சாலையில் உணவு மற்றும் உனக்கு தேவையான ஏதாவது அங்காடி உணவு மற்றும் உனக்கு தேவையான சின்ன விளையாட்டு பொருட்கள் மற்றும் ஏனைய சின்ன உனது அடிப்படை தேவைகள் எல்லாம் நீ தான் இந்த பணத்தை கொண்டு நீ பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே எதற்காகவும் எந்த காரணத்துக்காகவும் இந்த பணம் முடிந்தால் அந்த குறித்த தவணை முடியும் வரை உனக்கு நாங்கள் பணம் தரப்போவதில்லை. பெற்றதை கொண்டு நீ சமாளித்துக் கொள் என்று பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் முதலாவது அறிவுறுத்தி ஒரு சிறு தொகை பணத்தை ஒரு கிழமைக்கோ அல்லது ஒரு மாதத்துக்கோ கொடுப்பார்கள். இதனைத்தான் ஒகோசுகா என்று ஜப்பானிய மொழியில் சொல்வார்கள். இப்ப என்ன நடக்குன்னு சொன்னா, இந்த பிள்ளை பணத்தை எடுத்து கொண்டு போய் முதல் முறையாக என்ன செய்யும், ஒரு வாரத்துக்குள்ள பணத்தை அல்லது ஒரு மாதத்துக்குள்ள பணத்தை ஒரு நாள்ல செலவழிச்சிடும் அல்லது 2-3 நாள்ல செலவழிச்சிடும். பிறகு பாடசாலையில சாப்பாடு, சிற்றுண்டி, அங்காடிகள் வாங்குவதற்கு அல்லது பயிற்சி கோப்பிகளோ அல்லது பேனை பென்சில் வாங்குவதற்கு பணம் போதாமல் இருக்கும். அந்த பிள்ளை தனது தேவையை நிவர்த்தி செய்ய முடியாமல் அலைந்து தெரியும். பின்னர் அடுத்த வாரம் வரும்போது அல்லது அடுத்த மாதம் வரும்போது அந்த பிள்ளையின் கையில் மறுபடியும் அதே அளவான பணத்தொகை கொடுக்கப்படும். சுமார் இது ஒரு ஊதியம் போல வைத்துக் கொள்ளலாம். இதனை கொண்டு அந்த பிள்ளை என்ன செய்யும், மறுபடியும் மேனேஜ் பண்ணி இயங்க முயற்சிக்கும். இவ்வாறு செல்லும் போது பிள்ளையோ தனது தேவைகளை புரிந்து கொண்டு ஒவ்வொரு பணத்தொகையும் எண்ணி எண்ணி மீதப்படுத்தி மிக கவனமாக செலவு செய்ய நாளுக்கு நாள் தாமாகவே பழகி கொண்டு வரும். சில பிள்ளைகள் 5 முறை 6 முறை 10 முறை தனது திட்டமிடலில் தோற்று போய் தாய் தகப்பனிடம் வாங்கவும் பெறவும் முடியாமல் தனது ஆசைகளையும் ஆர்வத்தையும் கட்டுப்படுத்தி ஒவ்வொரு அடுத்த தவணையும் எதிர்பார்த்தவர்களாக ஒரு உள்ளார்ந்த பயிற்சி ஒன்றை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். இந்த வகையிலே இந்த பிள்ளை செல்வங்கள் இந்த சிறு பராயத்திலேயே தெரிந்தோ தெரியாமலோ தங்களது பணத்தை 3 வகையாக பிரிக்க கற்றுக்கொள்வார்கள். 1 அத்தியாவசிய செலவு, 2 பொழுதுபோக்கு பொருட்களுக்கான செலவு, உதாரணம் விளையாட்டு பொருள் என்று வைத்துக் கொள்வோம். 3 தங்களுடைய பணத்தை முதலீடு செய்தல். இந்த முதலீடு செய்தல் என்பதை நான் அடுத்தடுத்த கட்டம் பேசும்போது உங்களுக்கு விளங்கிவிடும். ஏதோ எப்படியோ இந்த பிள்ளை 3 விஷயத்துக்கு விரும்பியோ விரும்பாமலோ பழகிக்கொள்ளும். என்னென்று சொன்னா திரும்ப சொல்கிறேன். 1 தனது அடிப்படை அத்தியாவசிய செலவு, 2வது தனது ஆடம்பர அல்லது பொழுதுபோக்கு செலவு, 3 முதலீடு. இந்த 3 விஷயத்துக்கும் இந்த பிள்ளைகள் என்ன செய்யும் சொன்னா, தங்களுக்கு கிடைத்த பணத்தை பிரித்து வைக்கக்கூடிய தன்மையை அந்த சிறுவர்கள் அனுபவத்தின் மூலம் பெற்றுக்கொள்வார்கள். நாங்க இந்த இடத்துல இந்த பொருளை வாங்கினா நாளைக்கு எனக்கு அந்த பொருள், டீச்சர் வாங்கி கேட்ட பொருள் வாங்க முடியாம போயிடும். நாளைக்கு நான் இந்த பணத்தை எல்லாம் செலவழிச்சா இந்த வாரம் எனக்கு காலை உணவு கிடைக்காமல் போய்விடும். பாடசாலை சிற்றுண்டியில் எனக்கு வாங்குறதுக்கு பணம் இல்லாமல் போயிடும். இந்த விளையாட்டு பொருளை நான் வாங்கினால் எனது முழு பணத்தில் 3/4 வாசி முடிந்துவிடும். ஆகவே நான் எப்படி மீதி நாட்களை சமாளிப்பது? ஆகவே இதை இப்ப வாங்கக்கூடாது, அப்படி இப்படி பிள்ளை தனக்குள்ளேயே சிந்தித்து ஒரு வகையான பண்படுத்தலுக்கு ஜப்பானுடைய ஒரு ஆய்வு முடிவு தெரிவிக்கின்றது. இதன் மூலம் ஒரு பிள்ளை பணத்தின் பெருமதியையும் அதன் சேமிப்பு, முதலீடு போன்ற விஷயங்களை புரியக்கூடிய சந்தர்ப்பங்கள் சிறு வயதிலிருந்தே உருவாகிறது. இது சம்பந்தமாக டோக்கியோ வீக்கெண்டர் என்ற ஒரு மூலாதாரம் குறிப்பிடுகிறது. ஒரு ஜப்பானிய பிள்ளை ஒகோசுகா என்கிற பண நிர்வாகம் இயல்பாக பயிலும் போது ஒரு ஜப்பானிய பிள்ளை பிழை செய்து பின்னர் தாமாகவே முயன்று பணத்தின் பெருமதியும் அது செலவழிக்க, சேமிக்க, முதலீடு செய்ய வேண்டிய தருணங்களையும் அந்த பிள்ளை உணர்ந்து கொள்கிறது, படித்துக் கொள்கிறது என்று இது விளக்குகின்றது. சரி, இது முதல் விஷயம். 2வது விஷயம், அதாவது 2வது மந்திரம் என்னென்று சொன்னா ககிபோ என்ற ஒரு முறையாகும்.
கக்கிபோ என்றால் புத்திசாலித்தனமாக செலவு செய்யும் ஒரு முறை, அல்லது செலவுக்கான பட்ஜெட் புத்தகம் மாதிரி ஒன்றை தயாரித்து நிர்வகிப்பதன் மூலம் நமது செலவுகளை இலக்குகள் நோக்கி மிக சரியான முறையில் நடைமுறைப்படுத்தலாம். இன்னொரு மாதிரி சொன்னா இது ஒரு அறிக்கை என்றும் சொல்லலாம். அதாவது இந்த பிள்ளைகள் என்ன செய்யும் சொன்னால் தனது செலவை கக்கிபோ என்று சொல்லக்கூடிய இந்த முறையை பயன்படுத்தி எனக்கு தரப்பட்ட செலவுல இந்த செலவெல்லாம் இந்த வாரம் இருக்குது, பேனை வாங்கணும், பேசர் வாங்கணும், சிற்றுண்டி சாலையில ஒரு வடை இடியப்பம் எவ்வளவு விலை, ஆகவே 5 நாள் சாப்பிடணும், அதுக்கு வேறையா பணம் வைக்கணும், பரீட்சை கட்டணம் கேட்பார்கள், அதற்கு பணம் கட்ட வேண்டும், ஆகவே இவ்வளவு கட்டி மீதம் இவ்வளவு இருக்கும், இதனை நாம் முதலீடு செய்யலாம் என்றவாறெல்லாம் ஒரு பிள்ளை சிஸ்டமாக ஒரு பட்ஜெட் ஒன்றை தயாரித்துக் கொள்ளும். அதற்கு ஒரு விசேடமான ஒரு புத்தகம் இருக்கும், அல்லது அந்த பிள்ளை தனது கொப்பியிலேயே எடுத்து இந்த வாரம் அல்லது இந்த மாதம் தந்தையினால் தாயினால் தரப்பட்ட பணத்தை இந்த வழிகளில் செலவு செய்ய உள்ளேன் என்று ஒரு திட்டமிட்டு புத்திசாலித்தனமாக செலவு செய்யும். இந்த வகையிலே ஒவ்வொரு செலவையும் அவற்றில் பதிந்து கொள்ளும், எவ்வளவு மீது தொகை உள்ளது என்று எழுதி கொள்ளும். இப்படி ஒரு சின்ன கணக்கு வழக்கு ஒன்று, அதாவது சின்ன பட்ஜெட் ஒன்று இங்கே திட்டமிட்டு நடக்க ஆரம்பிக்கின்றது. பிள்ளை புரிந்து கொள்ளும், இவ்வாறு திட்டமிட்டா தான் நாம சல்லியை மிச்சம் பிடிச்சி இதுக்கெல்லாம் சல்லி கட்டலாம், அதாவது முதலீடு செய்யலாம். முதலீடு பற்றி நான் தனியாக பேசுகிறேன். இந்த சல்லி மிச்சம் பிடிச்சா தான் இந்த விளையாட்டு பொருளை நான் வாங்கலாம். இப்ப இருக்கிற இந்த மீதப்பட்ட சல்லியில நான் போய் இதை வாங்கினா நிச்சயமாக இந்த விளையாட்டு பொருள் தரம் குறைந்தது, உடைந்து விடும். ஆகவே நான் அடுத்த முறையும் இவ்வாறு மீதப்படுத்தி அந்த சல்லியை சேர்த்து இதைவிட தரமான பொருள் வாங்கலாம் என்ற யோசனை எல்லாம் அந்த பிள்ளை அந்த லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு அந்த கக்கிபோ என்கிற ஒரு சிஸ்டத்தை வச்சுக்கொண்டு செயல்பட தொடங்குகிறது. இது ஒரு வாரம் அல்லது ஒரு மாதத்துக்குள்ள, சின்ன வகுப்பா இருந்தா ஒரு வாரத்துக்கு கொடுப்பாங்க. கொஞ்சம் வயசு கூடுற நேரத்தில் அடுத்தடுத்த தரங்களுக்கு போற நேரத்தில் ஒரு மாதத்துக்கான பணத்தொகையை அந்த தாய் தகப்பன் கொடுப்பாங்க. இந்த வகையில் இந்த கக்கிபோ பட்ஜெட்ங்கிறது ஒரு சின்ன பேப்பர்ல தான் இருக்கும். ஆகவே இந்த கக்கிபோ முறை மூலம் தனது நிதியை புத்திசாலித்தனமாக வினைத்திறன் மிக்க செலவு செய்யும் ஒரு பயிற்சியை, பழக்கத்தை அந்த பிள்ளை எடுத்துக்கொள்கிறது. இது சம்பந்தமாக வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் என்ற ஒரு மகாநாட்டில் ஜப்பானிய கல்வி அமைச்சர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். அதாவது இந்த கக்கிபோ முறை மூலம் ஒரு பிள்ளை தனக்கு அவசியமானது எது, அவசியமற்றது எது என்பதை தானாக வரிசைப்படுத்த பழகிக் கொள்கிறது என்று சொல்லிவிட்டு அவர் மேலும் குறிப்பிடுகிறார். அதாவது தேவை மற்றும் ஆசை இவை இரண்டுக்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை ஒரு பிள்ளை புரிந்து கொள்கிறது என்று குறிப்பிடுகிறார். ஜப்பான் சொல்லிக் கொடுக்கும் 3வது மந்திரம் விடயம் என்னென்று சொன்னால் சுமிட்டோ என்பது குழந்தைகளுக்கான முதலீடு செய்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குதல். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், முதலீடை பின்பு சொல்கிறேன் என்று. முதலாவது ஜப்பானுடைய அந்த விடயம் மந்திரம் சொல்லும் போது ஒக்கோசுகாய் என்ற ஒரு விடயம் சொன்னேன். அதாவது ஒரு தொகை பணத்தை கொடுத்து செலவழிக்க செய்யும் போது அந்த பிள்ளை விரும்பியோ விரும்பாமலோ அந்த பணத்தை 3 வகையாக பிரிக்க ஆரம்பிக்கின்றது. ஒன்று தனது அத்தியாவசிய செலவுக்கான பணம், இரண்டாவது ஆசைக்கு அல்லது ஆடம்பரத்துக்கான ஒரு செலவு, அதாவது உதாரணமாக சிறுவயதில் விளையாட்டு பொருட்கள் வாங்குதல் என்ற ஒரு செலவு, மூன்றாவது முதலீடு என்கிற ஒரு செலவு. இந்த 3 விஷயத்தையும் அந்த பிள்ளை ஒக்கோசுகாய் மூலம் கற்றுக்கொள்ளும் என்று குறிப்பிட்டிருந்தேன். இந்த வகையிலே நான் இப்போது உங்களோடு பேச போகின்ற அந்த 3வது விடயமான சுமிட்டோ என்ற மந்திரம் சிறு பிள்ளைகளுக்கான முதலீடை பற்றி பேசுகிறது. முதலீடு என்றால் நமது எதிர்காலத்துக்காக நிகழ்காலத்தில் நமக்கு லாபம் தரும் வகையில் ஒரு தொகை பணத்தை ஒரு வியாபாரத்துக்கு அல்லது ஒரு கம்பெனிக்கு கொடுத்து வைத்து பின்னர் பெரியதொரு தொகையை பெற்றுக்கொள்வது, இதுதான் முதலீடு. இதெல்லாம் நாட்டை பொறுத்தவரையில் ஒரு பெரியதொரு வயது வந்த ஒருவர் தான் இந்த மாதிரி முதலீடு, அதாவது பணம் ரீதியான விஷயங்களை போட்டு அதிக லாபத்தை பெறுவதற்காக இயங்கி வருவார்கள். சிறு பிள்ளைகள் எல்லாம் அதை செய்ய மாட்டார்கள். அது எல்லாம் சிறு பிள்ளைகளுக்கு தெரியாது என்பார்கள். பெரியவர்கள் மிக அதிக லாபத்தை எடுப்பதற்காக பெரியதொரு பணத்தொகையை முதலீடு செய்வார்கள். அவ்வாறு முதலீடு செய்யும் போது பெரியதொரு லாபத்தை எதிர்பார்த்தவர்களாகத்தான் முதலீடு செய்வார்கள். சிறிய பணத்தொகையிலெல்லாம் வைப்பு செய்ய மாட்டார்கள், அதாவது முதலீடு செய்ய மாட்டார்கள். அவ்வாறு செய்து கூட எந்த பிரயோசனமும் இல்லை என்று சொல்வார். மாங்காய் உடனே காய்க்க வேண்டும், உடனே சாப்பிட வேண்டும் என்று தான் அவர்கள் ஆசைப்படுவார்கள். ஆனால் இந்த ஜப்பானுடைய திட்டம் சற்று மாற்றமானது. சிறு பிள்ளைகளிலிருந்து இந்த முதலீடு, சிறு தொகை பணத்தை முதலீடு செய்து பெரும் வெள்ளமாக மாற்றலாம் என்ற ஒரு நம்பிக்கையை சிறு பராயத்திலிருந்தே இந்த வீட்டு கல்வி சுமிட்டோ என்ற கல்வி விதைக்கிறது. தனக்கு வீட்டில் இந்த வாரம் கொடுக்கப்பட்ட ஒரு தொகையில் எனது செலவு போக மீத ஒரு தொகையை நான் முதலீடுக்காக போட போகிறேன் என்று அவர் வைத்திருப்பார். அவருக்கு தெரியும் இந்த சின்ன தொகை போட போட அந்த கம்பெனிகள் ஒரு குறிப்பிட்ட பருவம் வரும்போது பெரிய தொகையாக அவர்களுக்கு அது காட்டும், அதாவது லாபத்தில் பங்கு காட்டும். அப்படி ஒரு செட்டப் இந்த ஜப்பான் நாட்டில் காணப்படுகிறது. அதாவது சிறுவர்கள் தங்களது செலவுக்காக பெறப்படும் பணத்தொகையை முதலீடு என்று சொல்லி ஒதுக்கி வைப்பார்கள். அந்த பணம் ஒரு சிறிய தொகை என்றாலும் நீண்ட காலத்திற்கு முதலீடு செய்வது
செய்வதற்கான சந்தர்ப்பங்களை அந்த குழந்தைகளுக்கு ஜப்பானில் உள்ள நிறுவனங்கள் அரச வரிகளோடு உத்தியோகபூர்வமாக அவற்றை பாரமெடுத்து முதலீடுக்காக பயன்படுத்தி கொண்டே இருக்கும். குறிப்பிட்ட வயது வரும்போது அவர்களுக்கு இவ்வளவு தொகை இதில் பன்மடங்காக பெருகியுள்ளது, அதாவது லாபமாக காணப்படுகிறது என்பது சம்பந்தமாக அவர்களுக்கு அறிவிக்கும். இதனால் அந்த பிள்ளைகள் என்ன செய்யும், ரொம்ப ஆர்வமாக எப்படியாவது சல்லி சேர்த்தால் அதிகமான பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று எப்படியாவது இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறதுக்காக பிள்ளைகள் பணத்தை மிச்சம் பிடிக்க ஆரம்பிக்கும். நம்மை போன்ற நாடுகளில் பிள்ளை என்ன செய்யும், ஒரு முட்டில போட்டு பணத்தை சேகரிக்கும். சேகரித்து முடித்து பல வருடங்களுக்கு பின் அந்த பணத்தை எடுத்தால் பணவீக்கம் அடிப்படையில் அதோட பெறுமதி குறைவாக இருக்கும். ஆனால் ஜப்பான் நாட்டில் இப்படியான சேமிப்பு அல்ல. முதலீடு செய்வதற்காக அரசாங்கம் வாய்ப்புகளை வழங்கி வைத்துள்ளது. வங்கிகளோடு இணைந்து இந்த முதலீட்டு கம்பெனிகள் வேலை செய்கிறது. அதற்கு உதாரணமாக ஜப்பானில் நிப்போன் இண்டிவிஜுவல் சேவிங் என்ற தனியான கணக்குகள் இந்த சிறு வயதுடைய பிள்ளைகளின் முதலீடுகளுக்காக அரசாங்க வரி டேக்ஸ்களோடு இயக்கப்படுகிறது. இவ்வாறு ஆரம்பத்தில் இந்த பிள்ளைகள் சேர்க்கும் போது நாங்கள் முட்டியில் போடும் போது பணம் கொஞ்சம் கொஞ்சமாக உயரமாக வருமானு சொல்லி முட்டியை எடுத்து அந்த ஓட்டையினால் பார்ப்போம். அதுபோல இந்த சேவிங்க்கு அந்த பிள்ளைகள் போடும் போது அதுக்கென்று தனியான போன் ஆப்புகள் உள்ளது. நாம் சல்லி போடும் போது அதுல அந்த ஆப்ல கொஞ்சம் கொஞ்சமாக பணம் உயர்ந்து வருவது போல பிள்ளைகளை ஆர்வப்படுத்தி கொண்டே இருக்கும். பிள்ளைகள் என்ன செய்யும் சொன்னா, தனக்கு கிடைக்கிற பணத்தை சரியா நிர்வாகம் செய்து மீதம் போக எப்படியாவது பணத்தை இந்த நிசா, அதாவது இண்டிவிஜுவல் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு போடுவாங்க. போட போட அந்த ஆப்ல பார்க்கும் போது இந்த முட்டி நிறையிறது போல ஒரு படம் காட்டிக்கொண்டே இருக்கும். அதனால குழந்தைகள் ஆர்வமாக எப்படியோ பணம் சேகரிக்க வேண்டும் என்று சொல்லி முதலீடு செய்வதற்காக போட்டி போட்டு முதலீடு செய்வார்கள். அவர்களுக்கு தெரியும், இவ்வளவு பணம் போட்டால் இத்தனை வயசுல இவ்வளவு பெரிய தொகை எனக்கு கிடைக்கும், இதோ முட்டிகள் நிரம்பி வருகிறது என்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்து பிள்ளைகள் ஆர்வமாக செயல்படுவாங்க. இவ்வாறு சேமித்து வருகின்ற இந்த பணத்தொகையை பின்னர் பெரியவர்களாகிய பின்னர் லாபத்தோடு பெரியதொரு தொகையை எடுத்துக்கொள்வார்கள். இவ்வாறு நாட்டின் பல்வேறு கம்பெனிகள், அதாவது முதலீட்டு நிறுவனங்கள் இயங்கி வருகிறது. மாணவர்களை ஊக்கப்படுத்தி வருகிறது. இடைக்காலங்களில் விசேட தினங்கள்ல இவ்வளவு சேமிச்சதுக்காக இதோ இந்த விளையாட்டு பொருள் போன்ற பரிசுகள் எல்லாம் வழங்கி மாணவர்களை ஊக்கப்படுத்தி வருகிறார்கள். ஆகவே உங்களுக்கு விளங்கும், இலங்கையிலும் இது போன்று இருக்கின்றது தான். இரண்டுக்கும் இடையிலான செயற்பாடு வித்தியாசம். இது பிள்ளையே பணத்தை எடுத்து செலவழிச்சு பட்ஜெட் போட்டு அதுல ஒரு தொகையை ஒதுக்கி முதலீடுகள் எவ்வளவு செஞ்சுக்கிறேன், அதுல எவ்வளவு லாபம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து செயற்பட்டு வருகின்ற ஒரு திட்டம். இது ஒரு சிறு தொகை தான். சிறு தொகை பெரும் வெள்ளமாக மாறி நிற்கின்றது பின்பு ஜப்பான் பிள்ளைகளிடம். இந்த விஷயங்கள்ல மேலதிகமாக குறிப்பிடப்படுகின்ற விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த பிள்ளைகள் பெரிதாகி ஒரு தொழில் செய்யும் போது தங்கள் ஊதியத்தின் ஒரு பணத்தொகையை வெவ்வேறு முதலீட்டு கம்பெனிகளுக்கு செலுத்தி அவற்றிலும் லாபம் பெற்றுக் கொண்டவர்களாக, அந்த லாபத்தை கொண்டு இன்னொரு தொழிலை ஆரம்பித்தவர்களாக, ஒரே நேரத்தில் 3 இடங்களில் வருமானத்தை பெறக்கூடிய நபர்களாக ஜப்பானில் உருவாகி அவர்கள் லட்சாதிபதிகளாகவும் கோடீஸ்வரர்களாகவும் இருக்கின்றார்கள். காரணம், இந்த சிறு வயதில் அந்த பிள்ளைகள் பயிற்றுவிக்கப்பட்ட விதம் அவ்வாறு. சரி, 4வது மொட்டை நாய் என்கிற ஒரு மந்திரம் செயற்பாடு. மொட்டை நாய் என்கிறது எதையுமே வீணாக்க கூடாது என்கிறது தான் அது காட்டுது. ஒன்னு பயன்படுத்துங்க அல்லது திருத்தி பயன்படுத்துங்க. அவ்வாறு பயன்படுத்தாவிட்டால் நாட்டில் எங்கேயாவது இருப்பார்கள், அதன் அவசியம் தேவை உள்ளவர்கள். ஆகவே அவர்களுக்கு அதனை விற்று பணமாக்கி கொள்ளுங்கள். அந்த பணத்தை கொண்டு உங்களுக்கு தேவையான புதிதை வாங்கிக் கொள்ளலாம் அல்லது முதலீடு செய்யலாம். உதாரணமாக ஜப்பான் அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த மொட்டை நாய் சிஸ்டம், எதையுமே வீணாக்க கூடாது என்ற சிஸ்டத்துக்குள்ள உங்கள்கிட்ட இருக்கிற பழைய சைக்கிளா இருக்கலாம், விளையாட்டு சாமான்களா இருக்கலாம், அவற்றை திருத்தி பாவிங்க. புதிதாக வாங்கும் போது உங்களோட கையிருப்பில் இருக்கிற பணம் வீணாகும் என்ற ஒரு சிந்தனையை அந்த பிள்ளைகளுக்கு அந்த தாய் தகப்பன் கொடுத்திருப்பாங்க. இது அரசாங்கத்தின் ஏற்பாடு. பிள்ளை ஒரு தொகை பணத்தை வைத்துக் கொண்டிருந்த போது ஒரு அழகான ஒரு விளையாட்டு சாமான் வந்தால் அதனை வாங்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கும் போது இருக்கும் பணத்தொகை போதாது, முதலீட்டுக்கும் போட வேண்டும், ஏனைய செலவுகளும் இருக்குது. ஆகவே தாய் தகப்பன் சொல்லுவாங்க, சரி உன்கிட்ட இருக்கிற இந்த விளையாட்டு பொருளை திருத்தி எடுப்போம், சரி கட்டி எடுப்போம், அல்லது இந்த பொருளை விற்பனை செய்வோம். இதன் மூலம் என்ன நடக்குது சொன்னா, அந்த பிள்ளை இந்த பொருளை பணமாக மாற்றுகிறது. எதையுமே வீணாக்க கூடாது என்ற ஒரு விஷயம் இதன் மூலம் அந்த பிள்ளை பாடம் கற்றுக்கொள்கிறது. எல்லாவற்றையும் ஒரு பெருமதியான பொருளாக, பெருமதி உள்ளதாக மாற்றலாம் என்பதுதான் இந்த மொட்டை நாய் என்று சொல்லக்கூடிய இந்த மந்திரம். 5வதாக இந்த ஜப்பானியர்கள் சொல்லிக் கொடுக்கும் மந்திரம் என்னன்னு சொன்னா, நிதி நிர்வாகம் சம்பந்தமான ஒரு கல்வி அறிவு. இது பிள்ளைகள் சற்று வளர்ந்த பிறகு தங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் கிளாசிக்கல் நாலேஜை வைத்து இயங்குவார்களாம். இது பாடசாலை பாட புத்தகத்தில் சேர்க்கப்பட்ட ஒரு கல்வியாக காணப்படுகிறதாம். அதாவது மாணவர்களுடைய சேமிப்பு முதலீடுகளை வங்கி மற்றும் முதலீட்டு நிறுவனங்களின் ஊடாக இந்த மாதம் பணம் எவ்வளவு கூடுகிறது, எவ்வளவு குறைகிறது, முதலீட்டுக்கான பங்குகளின் விலை
விலைகள், முதலீட்டு கம்பெனிகளுக்கு இடையிலான கொடுக்கல் வாங்கல்கள், நிபந்தனைகள், அனைத்து நிதி நிர்வாக நடவடிக்கைகளை கையாள்வதற்காக ஒரு பாடப்பரப்பு பாடசாலையில் உருவாக்கப்பட்டு அவர்களுடைய சொந்த முதலீடு சேமிப்போடு இயங்குவதற்கு ஜப்பானிய அரசாங்கம் மாணவர்களை ஊக்குவிக்கின்றது. சரி சகோதரர்களே, இதுதான் இவர்களுடைய 5 மந்திரங்கள். ஒன்று, சிறுபராயத்திலே பணத்தை கொடுத்து தோல்வியடைந்து பணத்தை நிர்வகிக்க கற்றுக்கொள்ளுதல். இரண்டாவது, பணத்தை பட்ஜெட் செய்ய கற்றுக் கொடுத்தல். மூன்றாவது, எப்படியோ மீதப்படுத்தி இன்னொரு வருமானம் பெற முதலீடுகளை கற்றுக் கொடுத்தல். நான்காவது, எதனையுமே வீணாக்க கூடாது. ஒன்று, அதனை காசாக மாற்ற வேண்டும் அல்லது ஏதோ முறையில் பயன் கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தல். இறுதியாக வங்கி, நிதிசார் நிறுவனங்களோடு தொடர்பு பெற்று சட்ட ரீதியாக இயங்க கற்றுக் கொடுத்தல். இந்த அனைத்து கற்றுக் கொடுத்தலும் தானாக முயற்சி செய்து ஒவ்வொரு பணமும் எவ்வாறு செலவழிக்கப்படும், எங்கு முதலீடு செய்யலாம், எந்த முதலீட்டை எந்த தொழில் துறையில் பிரயோகிக்கலாம் என்றவாறு பெரும் தனவந்தர்களாக இன்று ஜப்பானிய குடும்பங்கள் காணப்படுகிறது. சரி சகோதரர்களே, மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம். சரி நேயர்களே, எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் உங்களது பணிகளை நீங்கள் செவ்வனே செய்து கொண்டு காதுகளால் உலக புதினங்களை அறிய வேண்டுமென்றால் எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். என்றும் உங்கள் காதுகளுக்கு நம்பகமான செய்திகளை மாத்திரமே எட்டச் செய்வோம். இது AI24 யூடியூப் சேனல்.